ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். என்ன வேலை நடந்துகிட்ருக்குன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க பெங்களூர் வீடியோ பார்ட் 2. இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நாளைக்கு மார்னிங் வந்து ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கான டெக்கரேஷன் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. வாங்க, இப்போ விடிஞ்சிருச்சு. காலையில் எல்லாம் குளித்து ரெடியாகி கிளம்பி வந்து பூஜை போட்டுட்ருக்கோம். பார்த்துட்ருக்கீங்கள்ல, பாருங்கள். பூஜை வந்துட்டு ஒரு 6 மணிக்கு தொடங்கினாங்க. இப்போ மணி ஒரு 7 அருளையும் மாறி வழங்கணும். சூரிய தேவரே எம்பெருமானே. இதாங்க ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? சஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டுடியோ தான். ஸ்டுடியோ பேர் டிஎஸ் ஃபோட்டோ கம்பெனி. ஓப்பன் பண்ணுறது தருண் யாருன்னா என்னோட தன்னோட கிளாஸ்மேட்டு. அவர் வந்துட்டு கிளாஸ்மேட்டுங்கிற பாருங்க, சாரி எடிட்டிங் கிளாஸ் சொல்லி கொடுக்குறாரு. அதில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு இவர் தான். பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ வந்துட்டு அவர் வந்து எடிட்டிங் நல்லா பக்காவாக கற்றுக்கிட்டாரு. ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறாரு. அவரோட ஒய்ஃப் அவங்க பேர் வந்துட்டு சுஸ்மிதா. அப்புறம் அவங்க அம்மா, தங்கச்சி, அப்புறம் சொந்தக்காரங்க, அதுக்கப்புறம் நான் இருக்கேன் பாருங்கள். எல்லோரும் சேர்ந்து திருஷ்டிலாம் கழிச்சோம். இப்போ வந்து பூஜை முடிச்சிட்டாங்க. பூஜை முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு போர்டுக்கு கற்பூரம் காமிச்சு திருஷ்டி பரிகாரம்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது உடைக்கிறாங்க, பரங்கிக்காய் பூசணிக்காய் உடைப்பாங்க இல்லைங்களா? அதுவும் வந்து திருஷ்டிக்கு தான். அதெல்லாம் வந்துட்டு உடைக்கிறாங்க. அதான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு எலுமிச்சம்பழம் சுற்றி போட வேண்டியதான். இதெல்லாம் நம்ம ஃபார்மாலிட்டிஸ், நம்ம ஊர்லேயும் இப்படி தானே பண்ணுவோம். அதான் பண்ணிகிட்ருக்காங்க. கைட்டு போய் நின்ட்டீங்களா? அப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த வீடியோவில் நான் அப்புறம் காமிக்கிறேன். எல்லாரும் வந்திருக்காங்க பாருங்கள். இந்த செல்ஃபியில் எடுத்துருக்கோம். அது தனியாக ஃபுட்டேஜ் இருக்குது. இது அப்படியே சேர்த்துக்கலாம். சாரி புஜ்மா, ತಪ್ಪು ಮೇಲೆ ಕೊಡ್ತೀರ. இதெல்லாம் செட் பண்ணுறப்போ கனெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இந்திராவா சார் இப்போ தான் வந்திருக்காரு. நேற்றையே ஃபோன் போட்டு சொன்னால் வரவே இல்லை பாருங்கள். இதான் இந்திரா. போயிட்டு எங்கே போனேன்? திருச்சி தானே போனேன். ஸ்ரீரங்கம் கோயிலுக்குலாம் போயிட்டு இப்போ தான் வந்திருக்காரு. இந்த வீடியோ வந்து யூடியூப்ல வரும். ஏன் தெரியுமா? இல்லை, நீ தான் சூப்பராக இருக்கீங்க. தெரியும், தெரியும்.
முன்னாடி எடுக்கணும். அதான் உன்னை சொல்லி திருப்ப வச்சுட்டாங்க. சுச்சே ஹாய் சஞ்சய் பெங்களூர்ல வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க. இவங்க தான் ஃப்ரெண்டு. அவங்க நேற்றே சொல்லிட்டாங்க ஊருக்கெல்லாம் வரேன்ருக்காங்க. விஜு மேரேஜுக்கெலாம் வருவாங்களாம். அதனால் அவங்க ஃப்ரெண்டாக்கிட்டு சத்யா அவங்க பேர். இன்ஸ்டாவில் கூட இந்த வாரமா அப்போ இப்படி எனக்கு எதிரா இதான் இப்படி எடுத்துக்கூட எனக்கு அதை எடுத்து முடிச்சுட்டு இங்கே வந்துருப்பா கும்பிடு எல்லாம் சொல்றேன். வாண்டிட்டாக்கா பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா மார்க்கெட் எப்போ தான் பேசுகிறேன். ஸ்டுடியோ வந்து நல்ல பெரிய ஸ்டுடியோவாக வேறு இடத்துல இன்னும் நாங்கள் கிராண்டாக ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து ஸ்மால் வாங்க. நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லைங்களா. தருண் எங்கே? தருண் செல்லப்பட்டி தான். தருண் தான் இப்போ எங்கே இதுவாக இருக்காங்க. இவங்க தான் ஓப்பன் பண்ணுறோம் சொல்லிட்டீங்களா. 2 நாளாக சஸ்பென்ஸ் கொடுத்துருந்தேன்னா இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். இதுமா நீ என்ன அங்கே போயிட்டேன் பேசுவோம். ஆனால் சொல்லிடலாம். விஜுமா தான் கட் பண்ண போகிறாங்க. இவர் தான் கீப்ரம் கார்த்திக் உங்களுக்கு தெரியும் சார். நீங்கள் தானே கட் பண்ண போகிறீங்க. ஓகே. அது இன்னும் எத்தனை ஸ்டுடியோ கட் பண்ணுறீங்கன்னு சொல்லிடுங்க. அப்புறம் இங்கே தான் கேமரா எடுத்தா அப்புறம் எல்லோரும் பார்த்துக்கோங்க. சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. மெயினாக வந்துட்டு எங்கள் இவர் தான் ரொம்ப ஒர்க் பண்ணவர் பார்த்துக்கோங்க. ஆமாம் இவங்க 2 பேரும் அவ்வளோ வந்துட்டு நேற்று ஹெல்ப் பண்ணாங்க. வாங்க கட் பண்ணலாமா? எல்லாரும் வந்து விஷ் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாதிரி தருணுக்கு வந்துட்டு ஸ்டுடியோ நல்லா பிக்கப் ஆகணுன்னே விஷ் பண்ணுங்க. வாங்க பண்ண சொல்லுமா. மம்மி இங்கே இருக்காங்க பாருங்க. தருணோட மம்மி அப்புறம் வந்துட்டு அம்மம்மா. இவங்க வந்து அம்மம்மா ஸ்பான்சர்லாம் அம்மம்மாவும் மம்மியும் பண்ணியிருக்காங்க நிறையெல்லாம். அதனால் வந்துட்டு நல்லா விஷ் பண்ணுங்க. பெருசாக ஸ்டுடியோ வரும்போது விஷ் பண்ணுங்க. அவங்க பாட்டி இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு முடியல. ராஜமாதா அவங்க தான். சரி வாங்க கட் பண்ணலாம். இதுமா நீ சொல்லு. கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிடுறோம். நீ கட் பண்ணிடுறோம். சிசர் இல்ல. அங்கதான் போகணும். அங்கே இதில் டான்ஸ் பாஸ் எதிர்க்காக்குது. அண்ணே அண்ணே போகணும். பேசணும். தருணோட தங்கச்சி இந்த பொண்ணோட அண்ணன் தான் தருணு. அவங்க தருணோட அம்மா இவங்களோட பையன் தான் தருணு. உங்களுக்கு வீடியோ வந்துட்டு ஒரு போர் அடிக்காம இருக்கணும். நம்ம ஏதாவது சிரிப்பு கமெண்ட்லாம் கொடுக்கணும் இல்லையா. அதனால தான் பேசுறோம். இல்ல போர் அடிக்காது. அடிக்காதா? நான் உங்களை மட்டும் காட்டல, எல்லாரையும் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க என்ன பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்குதா? நீங்க எல்லாமே எங்க வீடியோஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸா? நாங்கள் 2 பேரும் தான் லைக் போடுவோம், கமெண்ட் பண்ணுவோம். அடி வாங்க போறோம். ஓகே பாத்துட்டீங்களா? நீ வா அண்ணனோட எடுத்து சேர்த்து ஓடி எடுத்துக்கலாம். ஏன் சரி நீங்க இருமா
எல்லாரும் ஒன்றா இல்லைங்க, வீடியோவும் தான் கொடுக்குறேன். ஆமா, ரொம்ப தூரமா இருக்கு. யாராவது 2 பேரும் முன்னாடி வாங்க. கவன் இல்லைங்க. எல்லாம் ஆய் சொல்லுங்க, வீடியோ எடுங்க. கட் பண்ணும்போது மேலே போயிட்டு இது ஃப்ரேம்க்கு வந்து பூ போடுங்க எல்லாரும். நம சிவாய வாழ்க வளமுடன் தாழ்வாழ்க எதிர்கொள்ளும் நீங்காத நெஞ்சு தாழ்வாழ்க. நீயும் பிடி. விடுங்க விடுங்க. வா நீங்க வா, நீயும் கை வை. வா நீங்க வாங்க. நல்லதுதான் நல்லதுதான். ஸ்டுடியோ எல்லாம் உள்ள நான் வெளியே போயிடுவேன். தருண் உள்ள வந்து எல்லாரும் உள்ள வாங்க. வலது காலை எடுத்து வச்சு விடுவோம். 2 பேரும் ஒன்றா கலங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. டேய் கப்பல் கூட்டம். பார்த்தீங்களா, ஒரு வழியாக நல்லபடியாக ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியாச்சு. இதுமா தான் வந்து ரிப்பன் கட் பண்ணாங்க. அப்புறம் தருண் ஒய்ஃபும் சேர்ந்து 3 பேரும் கட் பண்ணாங்க. ஓகே, எல்லோரும் உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு சிம்பாலிக்காக ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு வச்சுட்டு அதை வந்து ஸ்பீடாக கம்ப்ளீட் ஆன் பண்ண போகிறது. தருண் தம்பி பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டுடியோ நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா வேண்டிக்கோங்க. அதாவது இந்த சப்போர்ட்லாம் இருக்கணும் இல்லையா, பார்க்குற வியூவர்ஸ் தான் நமக்கு வந்துட்டு எப்போவுமே வந்து மனசில் எதுவும் வச்சுக்காமல் ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க. அதனால தான். அப்புறம் என்னோடய சன் வந்து தருணுக்கு ஷால்வை போட்டார். அப்புறம் அவர் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. படிச்சுட்டு ஒரு பையன் வந்து இப்போ ஓனா ஸ்டுடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ பெங்களூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். நிறைய ஈவெண்ட் கிடச்சி, நிறைய ப்ரோக்ராம் கிடச்சி, நல்லா இந்த ஸ்டுடியோ டெவலப் ஆகி இதே மாதிரி இன்னும் பல பிரான்ச்சஸ் வந்து வைக்கணும். ஸோ உலகம் ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு அவன் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும். ஸோ ஸ்டூடியோ நல்ல ஃபோட்டோ எடுக்கிறவங்க, நல்லா ரீச் ஆகிறவங்களாம் பெரிய பெரிய இடத்துக்கு போய்ட்டு அவார்ட்ஸ்லாம் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அவார்டு வாங்குற அளவுக்கு அவங்க ஃபேமிலியை பெருமைப்படுத்துகிற மாதிரி தருண் வந்து டெவலப் ஆகி வரணும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டு அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஆமாம், பெங்களூர் மக்கள் எங்கே இருந்தாலும், ஏன்னா ஈவெண்ட் ஆல் ஓவர் த தமிழ்நாடு இந்தியா அப்படி தான் பண்ணுவோம். ஸோ எங்கே இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுற ப்ராஜெக்டாக, இது ஷூட் பண்ணுற ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், கண்டிப்பாக கூட இருந்து நானும் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வரப்போகிற வீடியோலாம் கண்டிப்பாக குவாலிட்டியாக வரும். இது வரைக்கும் பெங்களூரில் பார்க்காத மாதிரியான ஒரு தரமான வீடியோ எடிட்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்டூடியோவில் வந்து பண்ணுவோம்.
ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டூடியோ நேம் வந்து டிஎஸ் ஃபோட்டோ கம்பெனி. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருவேன். கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு உங்களோட ஈவெண்ட்டுக்கு வந்து தருணை வந்து கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி கீ ஃப்ரேம் கார்த்தி கிளாஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து டிஸ்கஷன் பண்ணி கொடுப்போம், என்னப்பா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். அதனால் கண்டிப்பாக கீ ஃப்ரேம் கார்த்தி கிளாஸு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். வேர்ல்டு ஃபுல்லாக தமிழ் ஃபேமஸ்ஸு அது அவர் தான். ஓகே, எல்லாரும் வேண்டிக்கோங்க சாமிக்கிட்ட தருண் வந்து நல்லா வரணும் அப்படின்றது. அதுதான் இந்த அம்மாவோட ஆசை. ஓகே, அப்படியே சிஸ்டம் ஆன் பண்ணுறது காமிச்சிடலாம்ப்பா. அதான் பண்ணுங்க. நீ அதான் பண்ணு. அதுதான் மெயின். நீ அதான் பண்ணணும். ஆன் பண்ணி சாமி பாட்டு வருதான் பாரு. அந்த பக்கம் சுவிட்ச் உட்காரு, சேர்ல உட்காந்துட்டு தருணியும் இந்திராவையும் இந்திரா நான் எடுக்கிறேன், நீங்க 2 பேரும் உட்காருங்க. இங்கிட்ட அது 9 கோலுக்கு போட்டாலே வந்து கோலும் ஒன்றாய் சேராது. கணேசர் பாட்டு கையில ஸ்வீட் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே தம்பி போய் கொடு. கொடுக்க போறா போமா. பயப்படாம கொடுப்பா. போடுங்க. குடு குடு குடு. இது வாழைப்பழம் தரும். வாழைப்பழம் கொடுப்பா. பொண்ணுதான் இருக்கு கடிக்கிறா. நீ குடுக்குறியா? நான் எடுக்கிறேன். ஆமா இந்திரா ஓடு. உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகணும் வேண்டி. அப்படியே கொடுத்துருவோம். நான் தான் தருணுக்கு வந்து பிஏவா ஜாயின் பண்ணிட்டேன். விஜுவெல்லாம் போய் சென்னை இது ஊரில் பார்க்க முடியாது, தருண் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் எப்படி இருந்துச்சு வீடியோ? இது ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி தான். என்னோடய சன் வந்து கிளாஸ் எடுக்கிறப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும்
ரொம்ப வந்துட்டு அக்கறையோட அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஜாப் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவர் வந்து அஷூரன்ஸ் கொடுப்பாரு. அதனால் கண்டிப்பாக கீ ஃப்ரேம் கார்த்திக் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அவரோட எடிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீ ஃப்ரேம் கார்த்திக், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், தெரியாதவங்க போயிட்டு இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் தரமாக இருக்கும். இப்போ தருணுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இல்லையா, அவர் நல்லா வரணும்னு நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா வரணும். அது மாதிரி இனிமேல் வந்து ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டும் ஸ்டுடியோ வைக்கணும். நிறைய பேர் வந்துட்டு ஃபஸ்ட் பேட்ச் வந்தவங்க, செகண்ட் பேட்ச் வந்தவங்கெல்லாம் நிறைய வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சொந்தமாக எடிட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இன்னும் நிறைய கிளாஸ் என்னோடய சன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துங்க. ஓகே. அப்புறம் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. அது மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்பு தேவா சேனல். ஓகேங்க. அப்புறம் இப்போ மணி வந்துட்டு 2 ஆகுது. இன்னும் வந்து 2.5 ஹவர் நாங்கள் ட்ராவல் பண்ணணும். சரி, ஹோட்டல் நிறுத்துனாங்க, அப்படியே ஒரு காஃபி குடித்தாச்சு. விருத்தாச்சலம் போகிறதுக்கு 4-5 ஆகிடும். ஓகே, பாய், see you next video, bye bye.